அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு காரியத்தை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். என்னாகமம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் ஆண்டவர் எக்காலம் ஊதுகிறதை பற்றி பேசுகிறார். இந்த எக்காலம் ரொம்ப முக்கியமானது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அது ரொம்ப முக்கியமானது. இது ஒரு இசைக்கருவி அப்படின்னு கிடையாது. தேவன் நம்ம அந்த எக்காலத்தை ஊதும்போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிற காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, ஆபத்தில் இருக்கும்போது தேவன் அந்த எக்காலத்தை ஊத வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 9ஆம் வசனத்தில், சத்ருவுக்கு எதிராக நீங்கள் யுத்தத்துக்கு போகும்போது அந்த எக்காலத்தை பெருந்தொனியாய் நீங்கள் முழக்க கடவீர்கள். கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்ம ஆபத்தில் இருக்கும்போது, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் இருக்கும்போது, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது, அந்த எக்காலம் அப்படின்றது ஒரு சந்தோஷத்தின் சத்தம், ஒரு ஆராதனையின் சத்தம், ஒரு துதியின் சத்தம். நாம் அதை செய்யும்போது தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. அதுதான் எக்காலம் ஊதுகிறது. தேவனை நோக்கி நாம் கூப்பிடும்போது அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எரிகோ கோட்டைக்கு முன்பாக நிற்கும்போது ஜனங்கள் ஆர்ப்பரித்து எக்காலத்தை ஊதினார்கள். அந்த எரிகோ சுவர் இடிந்து விழுந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஆபத்தான சூழ்நிலை வரும்போது, நீங்கள் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னாரே. ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நோய்களில் காணப்படலாம், கடன் பிரச்சனையில் இருக்கலாம், பணத்திற்கு பயங்கரமான ஒரு பிரச்சனையோடு நீங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும் பண்டிகை நாளிலும், அப்போது பிரச்சனை வரும்போது தான் நீங்கள் ஆண்டவரை கூப்பிடணும் அப்படின்னு இல்லை. ஆனால் ஆண்டவர் அதை நமக்கு அவருடைய சமூகத்தில் ஞாபகக்குறியாக இருக்கும்படி எக்காலம் ஊதணும்னு சொல்கிறாரு. ஆண்டவருடைய சமூகத்தில் ஞாபகக்குறியாக இருக்கும்படி நம் ஆண்டவரை அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். எக்காலம் அப்படின்றது கூப்பிடுகிறது மாத்திரமல்ல, தேவனை துதிக்கிற ஒரு காரியம். உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது மகிழ்ச்சியோடு தாவீதும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆரவாரத்தோடு அதை கொண்டு வந்தார்கள். அப்போ சங்கீதம் 104 பார்க்கிறோம், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். இன்றைக்கு பாருங்களேன், நம்ம நிறைய நேரங்களில் நல்லா ஜெபம் பண்ணுறோம். அந்த பிரச்சனை மாறினோடனே நம்ம அப்படியே இருந்துடுறோம், தேவனை மறந்து விடுகிறோம். இல்லை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி பண்ணி அவரை துதிக்க துதிக்க உங்களுடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறும். அடுத்து பாருங்களேன், தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஞாபகக்குறியாக இருக்கும். அப்போ ஆண்டவருடைய சமூகத்திலே ஞாபகக்குறியாக இருக்கிற சில காரியங்கள் உண்டு. எக்காலம் ஊதப்படும் போது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நினைவு கூறுகிறார் அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஒரு பெரிய ஆறுதல் என்ன அப்படின்னா, தேவன் தம்முடைய ஜனங்களை மறக்கவே மாட்டார். கொர்நேலியுவை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் எட்டியிருக்கிறது. அப்போ நம்முடைய ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தில் நினைவு கூறுதலாக இருக்க வேண்டும். கர்த்தர் அந்நாளை நினைத்தருளினார். அப்போ ஆண்டவர் நினைத்தருளும் போது பெரிய அற்புதத்தை செய்தார். இதே போல தான் நம்முடைய ஆராதனை என்பது தேவன் நினைவு கூறுகிற ஒரு எக்காலம் ஊதுவதைப் போல, ஆபத்தில் தேவனை அழைக்க எக்காலம், தேவன் நம்மை நினைவு கூறும்படி எக்காலம், சந்தோஷப்படுகிற காரியங்களில் நாம் எக்காலம் ஊத வேண்டும். ஜெபத்தில் தேவன் நம்மை நினைவு கூற வேண்டும். ஆமேன். கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எக்காலம் ஊத வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை சொல்லி கொடுத்தீரே. எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தகப்பனே, ஆபத்தான நேரங்களிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிற எங்கள் ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் நீர் பதில் கொடுக்கிறவர். ஆண்டவரே, நாங்களுடைய சமூகத்திலே வரும்போது, ஸ்தோத்திரத்தோடு வரும்போது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறீரப்பா. எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஒரு நினைவு கூறுதலாக இருக்கும்படி அமைய கர்த்தர் கிருபை தருவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஜெபத்தின் சத்தம் இருக்குதா?
நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆராதனை காணப்படுகிறதா, ஸ்தோத்திரத்தின் சத்தம் காணப்படுகிறதா? இவைகள் காணப்படுமானால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய சன்னதியில் நினைவு கூறப்படும். God bless you.